ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து எலிமினேட் ஆகி போன கண்டஸ்டன்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனித்திரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்டு வச்சுட்டு தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து இவங்க 2 பேருக்கு வந்து வேணுன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க, சொல்ல வர பாயிண்ட்ஸு. ஸோ உண்மையாகவே வருத்தமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சொல்லியிருக்காரு, ஸோ நான் உள்ளே இருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. நான் வந்து கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இழுத்து நான் கீழே விட்டுருப்பேன் கேமுக்காக. என் கேம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறார் அவர். என்னென்னா சாண்ட்ராக்கா வந்து அவங்க இழுத்து விட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து தள்ளி விட்டாங்க. நான் இருந்தேன்னா என் கேமே போனால் பரவாயில்ல, நானும் சபரி கானா வினோத் 3 பேர் சேர்ந்துட்டு அவங்க 2 பேரும் இழுத்து வெளில போட்டிருப்போம் அப்படின்றாரு. ஸோ இதிலே பார்த்துக்குங்க அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு. அப்போ வந்து பார்வதி கமருதீன் செஞ்சது கரெக்டு தான் தோணுது இவரோட பார்வையில் பார்க்கும்போது. அவங்க பண்ணதை நான் பண்ணேன் அப்படின்றாரு. ஸோ இதுலேயே அவரோட மெச்சூரிட்டி லெவல் என்னன்னு தெரியுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதிரை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தப்புலாம் வந்து முதல்ல அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க, சேனலும் சரி ஹோஸ்ட்டும் சரி. ஸோ அதை அப்பயே அரெஸ்ட் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. உண்மையாகவே 2 பேர் கேமுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதுவும் பார்வை வந்து கேமுக்கு வந்து ஒரு பயங்கரமாக எஃபர்ட் போடுவா. நிறைய வந்து நல்லது செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இது செஞ்சது வந்து தப்பானது தான். இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ டிசிஷன் வந்து ஃபஸ்ட்டே வந்து இது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அவங்க எடுத்துருக்கணும். பட் லேட் டிசிஷன் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வியானா பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க பங்கு சொல்லியிருக்காங்க. இது கேமில் வந்து எல்லாம் நடக்குங்க, தள்ளி விடுறது எல்லாமே நடக்க தான் செய்யும். ஸோ இது கேமை மட்டும் பாருங்கள். நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை. சாண்ட்ராவோட வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அந்த அந்த நேரத்தில். பட் இது வந்து ஆல் அபவுட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கும். இந்த மாதிரி தள்ளி விடுறது, இழுத்து விடுறது, அடிக்கிறது, தெரியாமல் படுறது, தெரிஞ்சு படுறதே வந்து தெரியாமல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸும் நிறைய நடந்திருக்கு. ஸோ அது உள்ள நான் போகல. ஸோ ஆனால் பண்ணது இது தப்பு தான், எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் இது ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போகணுமான்னு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க சொன்ன கருத்தை வச்சு பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.